வணக்கம். குலசேகரப்பட்டினம் அருள்மிகு யான மூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி 18ஆம் பெருக்கு போய் தரிசனம் பண்ணியிருந்தோம். ரொம்ப தரிசனம் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கி மாவிளக்கு மாவு எல்லாமே எடுத்தாங்க. நாங்களும் அப்படியே குலசாமி முத்தாரம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இது கூட்டம் அன்றைக்கி ரொம்ப இருந்தது. ஆடி 18ஆம் பெருக்கு இல்லையா, அம்பாவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. தசரா என்றைக்கும் கேட்டேன், ஆஃபீஸு இல்லை அலுவலகத்தில் போய் தசரா வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி தசரா திருவிழான்னு ஆஃபீஸ் இதில் சொன்னாங்க. நாங்கள் அப்படியே 29ஆம் தேதி தசரான்னு கேட்டு 29ஆம் தேதி கொடியேறுது, செப்டம்பர் 21 கொடியேறுது, அக்டோபர் 2 தசரான்னு சொன்னாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் மாலை போட்டு கருங்காலி செங்காலி நிறைய பக்தர்கள் மாலை போட்டு இன்றைக்கே மாலை போட்டு விரதத்தை தொடங்கிட்டாங்க. நாங்களும் இந்த 28ஆம் தேதி நானும் ஒரு மாலை போடலான்னு இருக்கேன். அம்மன் பேச இந்த வாட்டி கட்டுறேன். நானும் ஒரு 26ஆம் தேதி கிட்ட செப்டம்பர் 26ஆம் தேதி மாலை போடலான்னு இருக்கேன் குலசைக்கு. ஏன்னா அப்போ யாராக இருந்தாலுமே சுத்தபத்தமாக இருக்கணும். மாலை போட்டாச்சுன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். எந்த ஒரு இது இல்லாமல் 18 வாரம் அம்மனோட வேடம். நான் 2 வருஷமாக அம்மன் வேடம் கட்டிக்கிட்டு இருக்கேன் குலசை முத்தாரம்மனுக்கு. இது 3ஆவது வருஷம் வேடம் அம்மனுடைய வேடம். அதனால் முத்தாரம்மன் கோயில் ஆஃபீஸில் இதில் போய் கேட்டேன். ஆஃபீஸில் தசரா இன்னைக்கு சாமின்னு 2ஆம் தேதி அக்டோபர் 2 தசரா திருவிழா, செப்டம்பர் 21ஆம் தேதி கொடியேறுது. காளி பூஜை நம்ம செட்டில் என்றைக்கு வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வைப்பாங்க காளி பூஜை. குலசையில் என்றைக்கு காளி பூஜை நடக்குதோ எல்லா செட்லேயும் காளி பூஜை நடக்கும். முத்தாரம்மனை போய் பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அந்த வேலை முடியலை. வேலை கூடிய சீக்கிரம் முடியும். இன்னும் கோயிலில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. போய் தரிசனம் பண்ணியாச்சு.